ஹாய் வெல்கம் ஆல். சமையலுக்குன்னு வாங்கின பீட்ரூட்டில் சமையலை செய்யாமல் இந்த பீட்ரூட்டை வச்சு ஹோம்மேட் பீட்ரூட் பவுடரை ரெடி பண்ணி இந்த பவுடரை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோவை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். 1/2 கிலோ பீட்ரூட்டை நல்லா தோல் சீவி இந்த மாதிரி நீட்டாக தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பீட்ரூட்டை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துட்டேன். இதை தட்டில் நல்லா பரப்பி விட்டுட்டு வெயிலில் காய போட்டுடலாம். இது ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கும். பாருங்கள் கைஸ், 2 நாளைக்கு அப்புறமா காஞ்ச பீட்ரூட்டு இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஜார் கேப்பை ஓப்பன் பண்ணும்போதே பீட்ரூட் பவுடர் ஸ்மெல் நல்லா கமகமன்னு வருது. கலர் கூட பாருங்கள், இப்போ பீட்ரூட் கலர்லேயே வந்துருச்சு. அடுத்ததாக இதை ஒரு ஃபில்டரை வச்சு நல்லா இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு. சளிச்சு எடுத்துருக்கிற பவுடரை இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் இல்லைன்னா கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான ஹோம்மேட் பீட்ரூட் பவுடர் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. என்ன 1/2 கிலோ பீட்ரூட்டில் 50 கிராம் பவுடர் வந்திருக்கு, அவ்வளோதான். இப்போ இந்த பீட்ரூட் பவுடரை வச்சு ஏபிசி ஜூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் வெறும் பீட்ரூட்லேயே நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் பீட்ரூட் பவுடர், 1/2 எலுமிச்சம்பழம், தண்ணி, கொஞ்சமாக தேனை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பீட்ரூட் ரெசிபினாலே பிடிக்காத என் பையனுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தா, இங்கே பாருங்கள், மம்மி சாரி எல்லா ஜூஸையும் நானே குடிச்சிட்றேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு அவனே குடிச்சு முடிச்சிட்டான். இப்போ அடுத்ததாக இந்த பீட்ரூட் பவுடரை வச்சு சிம்பிளான ஒரு ஃபேஸ் பேக்கை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பீட்ரூட் பவுடர், அப்புறமா நான் லாஸ்ட் டைமும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், உப்தான் பவுடர் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அந்த பவுடரை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இது கூட கொஞ்சமாக தயிர் மட்டும் சேர்த்து என்னோடய ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன். இந்த உப்தான் பவுடர் மட்டும் கிடையாது, பீட்ரூட் பவுடர் கூட நம்ம கடலை மாவு, முல்தானி மிட்டி, அதாவது நம்ம நம்மளோட ஸ்கின் எந்த ஸ்கின் டைப்பு, ஆயிலாக இருக்கா, நார்மலாக இருக்கா, அந்த மாதிரி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை ஆட் பண்ணி நம்ம இதை அப்ளை பண்ணிட்டு வந்தோன்னா நல்லா க்ளோவும் கிடைக்கும். முகத்தில் இருக்கிற அந்த கருப்புள்ளி, கருவளையம், பிளெமிஷஸ் இது எல்லாமே மறைஞ்சு ஃபேஸ் நல்லா பிங்கிஷாகவும் நல்லா பிரைட்னஸோடையும் நம்ம ஃபேஸ் இருக்கும். பாருங்கள், இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். என்னோடது ஆயில் ஸ்கின் அப்படிங்கிறதுனால நான் உப்டான் பவுடரை வாரத்தில் 2-3 தடவை யூஸ் பண்ணுறேன். இப்போ பீட்ரூட் பவுடரையும் சேர்த்து யூஸ் பண்ணதுனால எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். அடுத்ததாக நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹேர் பேக்கையும் இப்போது இந்த பீட்ரூட் பவுடரில் ரெடி பண்ண போகிறோம். ரெகுலராக நான் பீட்ரூட் ஜூஸை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த தடவை பீட்ரூட் பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதையும் அது கூட சேர்த்து நார்மல் தண்ணியிலேயே இந்த பேக்கை நான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் ஹென்னா பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் பீட்ரூட் பவுடர், 1/2 எலுமிச்சம்பழத்தை சேர்த்து இதை 6லேருந்து 8 ஹவர் வரைக்கும் இதை அப்படியே விட்டுறலாம். இது நல்லா ஊறி அந்த கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிரும். பாருங்கள், இதை கலந்து வச்சுட்டேன். ஓவர் நைட் இதை இப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் இந்த ஹேர் பேக்கை நான் அப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள், அடுத்த நாள் காலையில் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கலரெல்லாம் ஃபுல்லாக நல்லா பிடிச்சிருக்கு. இது கூட லாஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ண வீடியோவில் தயிரை ஆட் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த தடவை நான் தயிர் சேர்க்கலை. இப்போ இந்த ஹேர் பேக்கை நம்ம அப்ளை பண்ணலாம். கைஸ், இந்த வீடியோவை ஏற்கனவே நான் 2 மந்த்ஸ் பேக் அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போ யூஸ் பண்ண ஹேர் பேக் தான். அதுக்கப்புறம் திரும்பவும் நான் இப்போ தான் ஹேர் பேக்கை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ஹேர் பேக்கை விட்டால் மற்ற எதையும் யூஸ் பண்ணவே பிடிக்க மாட்டேங்குது. மற்ற ஹேர் பேக்ஸ் எல்லாம் கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இதை விட ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு இன்னும் எதுவுமே எனக்கு கொடுக்கல. அப்படிங்கிறதுனால நான் எதையும் ட்ரை பண்ணுறது கிடையாது. ஏன்னா இந்த ஹேர் பேக்கில் 1லேருந்து 1.5 மாதம் வரைக்கும் அந்த கலர் போகாமல் அப்படியே இருக்குது. ஆனால் மற்ற ஹேர் பேக்ஸில் ஒரு 10-15 நாள்லேயே டிஃப்ரெண்ட் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் பேக் நான் எதனால் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது வெறும் ஒயிட் அண்ட் க்ரே ஹேரை கலர் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லாமல் பர்கண்டி கலரை கொடுக்கும். அந்த கலர் ஒரு சிலருக்கு ரொம்பவுமே பிடிக்கும், பீட்ரூட் கலரு. அதுக்காகவும் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் பேக்கோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, இது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், டேண்ட்ரஃபு, அப்புறமா ஸ்கேல்ப் பிச்சிங்கு, ஸ்ப்ளிட் எண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு இந்த ஹேர் பேக் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ சின்ன சின்ன பார்ட்டிஷன்ஸாக எடுத்து ஹேர் பேக்கை ஃபுல்லாகவே என் தலைக்கு போட்டு முடிச்சிட்டேன். இப்போது டைம் 1:30 மணி ஆகுது. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நம்ம வாஷ் பண்ணலாம். பாருங்கள், நல்லாவே இப்போ ட்ரை ஆயிடுச்சு. டைம் கூட இப்போ 4 மணி ஆயிடுச்சு. 2.5 மணி நேரம் அப்படியே விட்டுருக்கேன். இப்போ வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதோட ரிசல்ட்டு. பாருங்கள் கைஸ், இதுக்கு முன்னாடி நான் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறப்போ பீட்ரூட் ஜூஸை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த பீட்ரூட் பவுடர் கூட அதே அளவுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவாகவே வேலை செஞ்சுருக்கு. டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியுது பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஹேர் பேக் வீடியோ. அதுலேயும் சேம் இதே மாதிரியான ரிசல்ட் தான் இருக்குது. கொஞ்சம் சிரமம் பார்க்காம இதை வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா எப்போ எந்த பர்பஸ்க்கு வேணுமோ அதுக்கு தாராளமாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நான் பண்ண இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். ஏதாவது கேட்கணும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.